World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கு பேச அழைத்தமைக்கு திருச்செங்கோடு சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். ஈன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி குலதெய்வத்தின் ஆசியோடு குருமார்களின் ஆசியோடு இன்றைய கருத்தரங்கில் 11ஆம் பாவத்தின் சூட்சமங்கள். இங்கு எனக்கு முன்பாக பேசிய அனைத்து ஜோதிட குருமார்களையும் வணங்கி இங்கே வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களையும் வணங்கி 11ஆம் பாவத்தின் சூட்சமங்கள். 11ஆம் பாவம் லாபஸ்தானம் அனைவருக்கும் தெரிஞ்சது. 11 என்றால் லாபம், வெற்றி, மன திருப்தி, ஆசை அபிலாஷைகள், குருமார்களின் ஆசி, தாயின் ஆயுள் ஆரோக்கியத்தை உணர்த்துதல், மூத்த சகோதரம், மருமகன், மருமகள், இப்படி காரகத்துவங்களை சொல்லலாம். கால அவகாசம் கருதி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிடுறேன். 11ஆம் பாவம் அப்படின்னாவே நமக்கு எல்லாத்துலேயுமே செயலில் கிடைக்கக்கூடிய லாபம்னு சொல்கிறோம். அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் பாவம் என்பது கும்பம், மகரத்தோட 2ஆம் பாவம். மகரம் என்பது கர்மஸ்தானம். கர்மா என்றால் செயல், நம்ம செய்யக்கூடிய செயல். அப்படின்னா என்ன? செய்கிற தொழில், செய்யக்கூடிய வேலை, எதில் வந்தாலும் அதில் வரக்கூடிய லாபம் அப்படிங்கிற விஷயத்துக்கு 11ஆம் பாவம்னு சொல்கிறோம். நம்ம ஒரு தேர்வு எழுதுனா அதில் கிடைக்கக்கூடிய வெற்றிக்கும் இந்த 11ஆம் பாவம் காரணமாக இருக்கும். ஒரு நோய் நிவர்த்தி ஆகுதல் அப்படின்னாலும் அந்த 11ஆம் பாவம். நம்மளோட ஆசை பூர்த்தி ஆகுனாலும் 11ஆம் பாவம். வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு 11ஆம் பாவம் குறிப்பிடுது. 2வது திருமணம் அப்படிங்கிறதும் இந்த 11ஆம் பாவம் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இந்த 11ஆம் பாவத்தில் வீற்றிருக்கும் கிரகங்கள், சூரியன் 11ஆம் பாவத்தில் இருந்தால் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. எல்லா ஜோதிட குருமார்கள் இருக்கீங்க. 11இல் சூரியன் இருந்தால் பார்த்து பொண்ணு கொடு. அதாவது 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அந்த மாப்பிள்ளை என்னங்கய்யா சுபம். அந்த மாப்பிள்ளைக்கு பெண் கொடுக்கறது சுபம். எப்படியாவது அவர் நல்லா லாபம் சம்பாதிப்பார், நல்லா கௌரவமாக இருப்பார், அந்த மாப்பிள்ளையை பார்த்து நம்ம கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி எங்களுக்கு குருமார்கள் சொல்லியிருக்காங்க. அதான் 11இல் சூரியன் இருந்தால் அரசாங்க கௌரவம் கிடைக்கும், சிறப்பு, அரசாங்க அதிகாரிகளோட தொடர்பு, அரசு உத்தியோகத்துக்கும் அதை சொல்லலாம் நம்ம. 11இல் சந்திரன் பிரயாணத்தால் லாபம். பிரயாணத்தையே தொழிலாக வச்சுருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம். தாயின் ஆசீர்வாதம், தாயோட சொத்துக்களை கூட ஆளுமை அப்படிங்கலாம். நீர்நிலைகளால் லாபம், உணவு கூடங்களால் லாபம், உணவு தொழில்கள் செய்யலாம், அதன் மூலமாக லாபம். எத்தனையோ பேர் இந்த மனோதத்துவ டாக்டராக இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி 11இல் சந்திரன் அப்படிங்கிற. 11 செவ்வாய் ஆளுமை திறமை, நிறைய யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களோட இவங்களுக்கு இதாகும். இந்த ஆயுத கிடங்கள் எல்லாம் நிறையா பேர் அதை கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து செய்வாங்க, அதுக்கு மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம். அதில் ஒரு ஜாப், இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் இராணுவத்துலலாம் ஒரு ஜாப் வேணும் அப்படிங்கும்போது இந்த 11ஆம் பாவத்தோட செவ்வாய் தொடர்புன்னா அந்த தேர்வில் ஈஸியாக வெற்றி பெறலாம்னு சொல்லலாம். 11இல் புதன் ஜோதிட நுட்பம், கலை, கல்வித்துறை, டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க், அந்த மாதிரி விஷயங்களை புதனால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். 11இல் புதன் தொடர்பு பெறும்போது லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு அப்படின்னா குருவின் ஆசீர்வாதம், குழந்தைகளால் ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு கூட குருவை சொல்லலாம். சுக்கிரன்னா பெண்களால் நன்மை, ஆபரணங்களால். குரு 11இல் இருக்கிறது சொல்லுவாங்க, இவங்க தங்கத்துக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க அப்படிம்பாங்க. நிறையா பெண்கள் இப்போ சமீப காலமாக ஆண்களும் சரி நடமாடும் நகைக்கடையாக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் 11ஆம் பாவத்தில் குரு தொடர்பு இருந்தால் தான் அதிகமாக ஆசைப்படுவாங்க. 11இல் குரு யாருக்கெல்லாம் இருக்கோ இல்லை குரு தொடர்பு கண்டிப்பாக அவங்க தங்கத்தின் மீது ஆசையாக இருப்பாங்க. உண்மைங்களா? அந்த மாதிரி இருக்கும். சுக்கிரன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெண்களால் ஆதாயம், அந்த பெண்கள் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் அவங்களோட தொழிலாக வச்சுருந்தாங்கன்னா அதன் மூலமாக ஆதாயம்னு சொல்லலாம். சனினா நல்லா சர்வீஸ், நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
சம்பளம் ஒரு 2000 3000 கூட குறைச்சி இருந்தால் கூட அவங்க உண்மையான விசுவாசியாக இருப்பாங்க. முதலாளிக்கு உண்மையான சொல்லுவாங்க, 40 வருஷமாக அவர் என்கிட்ட வேலையில் இருக்கார், ஒரு கார் டிரைவராக ஒர்க் பண்ணுவார் ஒருத்தர். ஆனால் மாற்றிருக்கவே மாட்டாங்க. அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜே வந்திருக்கும். அவங்க தலைமுறைக்கும் 3 தலைமுறை 4 தலைமுறைக்கும் அவங்க அந்த இடத்துலையே வேலை செய்வாங்க. அப்போ நமக்கு இந்த 11 இந்த சனி தொடர்பு இருக்கும்போது நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலமாக நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ராகு அப்படின்னா அந்த மாந்திரிக விஷயங்கள், அதே மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள், இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் மாதிரி, அதே அந்நிய செலவாணிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ராகு சம்மந்தப்படணும். கேது அப்படிங்கும்போது மதிநுட்பம் நிறைந்த செயல்கள், மத போதகர்கள் மூலமாக மருத்துவமனை, மருந்து சார்ந்த பொருட்கள் விற்பனையகம், இதெல்லாம் கேது தொடர்பில் இருக்கும். நம்ம டாக்டர் ஐயா இருக்காரு, அவர் கேட்போம் 11ஆம் பாவத்தோட கேது தொடர்பு பெறுதுங்களாயா? சூரியன் கேது செவ்வாய் தொடர்பு இல்லைங்களா? இருந்தாலும் மருந்து, ஆனால் அவர் அரசாங்க டாக்டர், அவர் மருந்து இதெல்லாம் ஆஃபீஸெல்லாம் வைக்கல மருந்து. ஆனால் கண்டிப்பாக கேது தொடர்பு பெறும்போது மருத்துவத்துறையில் அவங்களுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிறது உண்மை. கேது தொடர்பு பெறணும் 11ஆம் இடத்தோட லாபம் கிடைக்கிறதுக்கு. என்னங்க சூரியன் ராகு, அதான் தலைமையே வந்துட்டார், இங்கே கௌரவ தலைவராக இருக்கார். ராகு இருந்தங்காட்டி ஒரு மதிநுட்பம், ஒரு விஷயங்கள். அவர் வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்காரு இல்லைங்களா? வெளிநாடு தொடர்பு. எப்படியோ ராகு கேது இல்லாமல் ஜோதிடம் மாந்திரிகம் இல்லையே, தொடர்பு வந்துருச்சு இல்லைங்களா? நம்ம எடுத்துருவோம்ல தொடர்பை. அப்போ இந்த 11ஆம் பாவம் அப்படிங்கிற விஷயங்கள்ல இதெல்லாம் இருக்குது. இந்த 11ஆம் பாவத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள், 11ஆம் பாவத்தை இயக்கம் சூச்சவங்களாக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். மேஷத்தில் 11ஆம் அதிபதி இருந்தாலும், 11ஆம் அதாவது லக்னாதிபதி 11ல் இருந்தாலுமே இவங்க தொழிலாளர்களை மனசு நோகாமல் வச்சுக்கணும். அப்படி இருந்தாவே இவங்களுக்கு ஒரு லாபம், திருப்தி, வெற்றி, செய்யும் செயலில் ஒரு மேன்மை எல்லாமே கிடைக்கும். ரிஷப லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள், இந்த ஆலயங்களுக்கெல்லாம் நீர்நிலையை அமைத்து கொடுத்தல், மீன்களுக்கு உணவு விடுதல், அந்த மாதிரி கொடுக்கணும். மிதுன லக்னக்காரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யணும், ரத்த தானம் செய்யலாம். கடக லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா பெண்களை எப்பவுமே கஷ்டப்படுத்தாமல் வச்சுக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆபரணங்கள் பிரியா, புது புது ட்ரெஸ்ஸு போடுங்க, லாபஸ்தானம் நல்லா இயங்கும். கடக லக்ன ஆண்கள் புது ட்ரெஸ் அடிக்கடி போடுங்க, கண்டிப்பாக லாபஸ்தானம் இயங்கும். சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களும் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க. புதன் அப்படின்னாவே கல்வி சம்மந்த ஒரு விஷயம் வருது. அவன் புத்தகம் நோட்டு, சிறு குழந்தைகளுக்கு புத்தக நோட்டு பரிசளிக்கலாம். ஏன்னா தானமாக கொடுக்குறேன்னு சொல்கிறத விட கல்வியை பரிசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான், தானமாக கொடுக்கணும்னு சொல்கிறத விட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் அப்படின்னு தாய்மார்களை வணங்கிட்டு வாங்க, உணவு தானத்தை கொடுங்க. துலா லக்னம் எல்லாரும் சொல்லுவாங்க 11ஆம் பாவம் சரலக்னத்துக்கு பாதகம் அப்படிம்பாங்க. பாதகம் இருக்குது, ஆனால் சாதகம் இருக்குது இல்லையா? எல்லா இடத்துலையுமே பாதகம் வேலை செய்யாது. அப்போ துலா லக்னம் அப்படிங்கிறவங்க தந்தையை வணங்கிட்டு வாங்க, தந்தை வயதில் இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க. முக்கியமாக 6 மணிக்கே எழுந்திருக்கணும். அதான் கஷ்டமான விஷயங்க. அது இன்றைக்கி ஐடி பீப்புளெலாம் வேலை செஞ்சுட்டு படுக்கும்போதே மிட் நைட் ஆயிடுது. அது முக்கியமாக துலா லக்னக்காரங்க 6 மணிக்கே எழுந்திரிச்சாங்கன்னா செயல்லையும் வெற்றி கிடைக்கும், லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க சார்? கண்டிப்பாக சூரிய உதயத்தை பார்க்கறது தான் அவங்களுக்கு அருமையான ஒரு பரிகாரம். இப்போ விருச்சிக லக்னம் அப்படிங்கிறவங்க இவங்க சர்வீஸ், அதாவது தானாக போய் யாரோ ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறது, அதே மாதிரி திருநங்கைகள்கிட்ட ஆசீர்வாதம் பெறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும். நோயாளிகளுக்கு உதவி செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற விஷயம். தனுஷ் லக்னக்காரங்க அப்படிங்கும்போது இவங்க திருமண உதவிகள், ஏழை பெண்களுக்கு திருமண உதவிகள் செஞ்சுட்டு வரலாம். மகர லக்னம் அப்படிங்கும்போது எதிர்பாராத அவசர சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது தான். கும்ப லக்னம் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கோவில்களில் செய்யக்கூடிய உளவார பணிகளில் கலந்து கொள்வது, குருமார்களிடம் ஆசீர்வாதம் பெறுதலே இவங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் தரும். மீன லக்னம்னா ஏழை தொழிலாளர்களுக்கும் இந்த கர்ம காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு ஆதரவற்ற பிரேதங்களை அடக்கம் செய்ய உதவி செய்கிறது. இது எல்லாமே ஏன்னா நம்ம ஆலய வழிபாடு சொல்லலாம், எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது, நீங்கள் போய் உங்கள் லாபத்தை வெற்றியும் இது பண்ணுங்க. ஆனால் நம்ம சொல்லியிருக்கோம்
கர்மம் நம்ம செய்யக்கூடிய செயலின் மூலமாக தான் எந்த ஒரு விளைவும் ஏற்படுது. லாபம் அப்படிங்கிறதே 10ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவமாக வருது. அப்போ நம்ம ஒரு செயலை செய்யும்போது நமக்கு லாபம் கிடைக்கும். அதில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம என்னை பொறுத்தளவு நான் கொடுக்கறதே பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு நம்மளால் ஆன உதவிகளை செய்யணும். மனிதர்களாகட்டும், விலங்குகளாகட்டும், தாவரங்களாகட்டும். அப்போ நம்ம நம்ம கர்மம் மைனஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயந்தான். வாய்ப்பளித்த திருச்செங்கோடு சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். என்னோட ஃபோன் நம்பர் 6374414928. வாழ்க வளமுடன். மிகவும் நன்றிம்மா. அவங்களுக்கே உண்டான பாணியில் பொறுமையாக, அமைதியாக, ரொம்ப தெளிவான கருத்துக்களை சபைக்கு வழங்கியமைக்கு மிக்க நன்றி. ஒரு கைத்தட்டுங்க. பிரபஞ்ச குழுவின் சிறப்பு பேச்சாளர் பேசிய அனைத்து கருத்துக்களும் பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க வளமுடன்.